சரி, 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாளின் பகுதி 1 9வது வினாவை பார்ப்போம். அடுத்துள்ள 4 மாதங்களில் இருக்கத்தக்க நாட்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை யாது? எனவே உங்களுக்கு தெரியும், உள்ள 12 மாதங்கள்லையும் ஒவ்வொரு மாதத்திலையும் எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க. எனவே ஜனவரி மாசம் 31 நாட்களை கொண்டிருக்கும். பிப்ரவரி மாசம் 28 அல்லது 29 நாட்களை கொண்டிருக்கும். லீஃப் வருடத்தில் 29 நாட்களும் சாதாரண வருடங்களில் 28 நாட்களையும் கொண்டிருக்கும். மார்ச் மாசம் 31 நாட்களை கொண்டிருக்கும். ஏப்ரல் மாசம் 30 நாட்களை கொண்டது. மே மாசம் 31 நாட்களை கொண்டது. ஜூன் மாசம் 30 நாட்களை கொண்டது. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் அடுத்தடுத்த இந்த 2 மாதங்களும் 31 நாட்களை கொண்டன. செப்டம்பர் 30 நாட்களை கொண்டது. அக்டோபர் 31 நாட்களை கொண்டது. நவம்பர் 30 நாட்களை கொண்டது. டிசம்பர் 31 நாட்களை கொண்டது. இப்ப இதுல அடுத்தடுத்த 4 மாதங்கள் அதி உயர்ந்த பட்ச எண்ணிக்கை கொண்ட நாட்களாக இருக்கணுமாக இருந்தால் கட்டாயமாக அநேகமான மாதங்கள் 31 நாட்களை கொண்டனவாக இருக்க வேண்டும். அப்ப 4 மாதங்கள்ல 4 மாதமோ, அப்படி 4 மாதங்கள் வராவிட்டால் குறைந்தது 3 மாதமோ, அப்படி அல்லாவிட்டால் குறைந்தது 2 மாதமாவது 31 நாட்களை கொண்ட மாதிரி அமைய வேண்டும். இப்படி நாங்க பார்க்கிற பொழுது இந்த 4 மாதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. மே 31 நாட்களை கொண்டிருக்குது. ஜூன்ல 30, ஜூலை, ஆகஸ்ட் ஆகியன 31 நாட்களை கொண்டிருக்கின்றன. எனவே இந்த 4 மாதங்களுடைய நாட்களின் எண்ணிக்கையை நாங்க கூட்டினால் அது அந்த பட்ச எண்ணிக்கை வரும். எனவே கூட்டுற பொழுது உங்களுக்கு 123 அப்படிங்கிற இந்த 2வது விட வரும். எனவே 9வது கேள்விக்கான சரியான விட 2வது ஆப்ஷன், 2வது தெரிவு 123. 4 மாதங்களையும் 30 நாட்கள் வீதம் 120 நாட்கள். எனவே மேல இருக்கிற 31வது நாள், ஜூலைல இருக்கிற 31வது நாள், ஆகஸ்ட்ல இருக்கிற 31வது நாள் 3 என்று மொத்தம் 123 நாட்கள். அல்லது நீங்க எல்லாத்தையும் கூட்டினாலும் இந்த 123 வரும். அடுத்த கேள்விக்கு போகும். 10வது கேள்வி. குறித்த ஒரு மாதத்தில் 6ஆம் திகதி, 15ஆம் திகதி, 20ஆம் திகதி ஆகியவற்றில் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமைகளாகும். எஞ்சிய நாள் எதுன்னு கேட்கிறான். அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க. 6ஆம் திகதி, 15ஆம் திகதி, 20ஆம் திகதி. இதுல 6ஆம் தேதி நாங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கொண்டால் அடுத்தது எப்ப ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் சொல்லி சொன்னால் 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். எனவே 6ஓட நீங்க 7 கூட்டினீங்கன்னா 13 வரும். 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நீங்க வச்சுக்கொண்டால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனாம் திகதி என்று கணிக்கிறதுக்கு நீங்க 7 என்ற இலக்கத்தை கூட்டினால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கான திகதி வரும். எனவே 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். சரி, 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன திகதி வரும் என்றால் 13ஓட நாங்க திருப்பியும் 7 கூட்டுவோம். கூட்டுற பொழுது 20 என்பது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஆகவே 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும், 13ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். சரிதானே? எனவே
13 ஞாயிற்றுக்கிழமை என்றால் 14 திங்கட்கிழமையாகவும் 15 செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்கும். எனவே 10வது கேள்விக்கான விடை முதலாவது தெரிவு செவ்வாய்க்கிழமை என்பது. இப்ப இதுல இந்த 2 ஞாயிற்றுக்கிழமையில ஒன்று நாங்க 6ஆம் தேதி என்று, மற்றது 20 என்றும் கண்டுபிடிச்சோம். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் 15ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்க வாய்ப்பில்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் தானே. அப்படி இருக்க முடியாது. பாருங்க, 15க்கும் 20க்கும் இடையில 5 நாட்கள் வித்தியாசங்கள் தான் இருக்கு. சரிதானே? எனவே அது சாத்தியம் இல்லை. ஆகவே 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி நான் கண்டுபிடிச்சிருவோம். எனவே 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. 13ஓட 7 கூட்டுற பொழுது 20 வரும். அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. எனவே தரப்பட்ட இந்த 3 தினங்களிலும் 6 மற்றும் 20 ஆகிய ஞாயிற்றுக்கிழமைகள் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. அடுத்த 11வது கேள்விக்கு போவோம். 11வது கேள்வி, ஒரு மேசை மீது உள்ள பல பொருட்கள் பின்வரும் அடைப்பில் தரப்பட்டுள்ளன. அவை எழுத்து ஏயில் உள்ள பக்கத்தில் இருந்து பார்க்கப்படும் போது தோன்றும் விதம் யார் யார்? இப்ப இந்த படத்தை பாருங்க. இங்க இருந்து பார்க்க போறார். இங்க இருந்து பார்க்கிற பொழுது பாருங்க, இப்ப இவருக்கு இந்த பக்கம் வலது பக்கமாக இருக்க போகிறது, இந்த பக்கம் இடது பக்கமாக இருக்க போகிறது. சரியா? ஆகவே இந்த முதலாவது படத்தை பாருங்க. இத பாருங்க. இது வலது பக்கத்துல இருக்குது, இங்கால உள்ளது இடது பக்கத்துல இருக்குது. உண்மையில இந்த இது இருக்குதானே, இந்த குவளை சரியா இடது பக்கத்துல இருக்கணும். ஆனால் இங்க வலது பக்கத்துல இருக்குது. எனவே முதலாவது தெரிவு பிழை. அடுத்த பாருங்க, இங்க இடது பக்கத்துல இருக்குது, இங்கேயும் இடது பக்கத்துல இருக்குது, 3வது ஆப்ஷன்ல. எனவே 2 அல்லது 3 வரலாம். ஆனால் பாருங்க, இந்த கைப்பிடியை பாருங்க. 3வது படத்துல இந்த கைப்பிடியை பாருங்க. உண்மையில ஏயில இருந்து பார்க்கிற பொழுது இந்த கைப்பிடி முன்பக்கமாக தெரியணும். ஆனால் இங்க இடது பக்கமாக தெரியறதா காட்டிருக்கிறான். எனவே அது பிழை. அதே நேரம் இந்த கைப்பிடி அதே மாதிரி தெரியாது, இந்த மாதிரி தான் தெரியும். இந்த 2வது படத்துல கைப்பிடி அமைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு கோடு மாதிரி தான் எங்களுக்கு விளங்கும். அதோடைய முழு வடிவத்தையும் இந்த ஏ என்ற இடத்துல இருந்து பார்க்க முடியாது. சரியா? எனவே மிகச்சரியான விடை 2வது. அப்ப நாங்க இந்த கைப்பிடிங்கிற இந்த இடத்தை எவ்வாறு ஏல இருந்து பார்க்கிற பொழுது தெரியும் அப்படிங்கிற இதை வச்சுக்கொண்டும், இந்த குவளை இடது பக்கம் தெரியும் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டும் நாங்க 11வது வினாவுக்கு ஏல இருந்து பார்க்கிற பொழுது எவ்வாறு தெரியும் அப்படிங்கிற 2வது தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்க 12வது கேள்விக்கு போவோம். 12வது கேள்வி, சங்கர் தனது வகுப்பில் உள்ள 3 நண்பர்களுடன் ஓர் இலந்தை மரத்தில் இருந்து 172 இலந்தை பழங்களை பறித்து வகுப்பில் உள்ள ஏனைய பிள்ளைகளுக்கு அப்பழங்களை 5 வீதம் பகிர்ந்து கொடுக்கும் போது 12 இலந்தை பழங்கள் எஞ்சியிருந்தன. சங்கரின் வகுப்பில் உள்ள பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை யாது? இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. சங்கர் என்ற ஒரு மாணவர் இருக்கிறார். இந்த மாணவரோட அவருடைய வகுப்பில் உள்ள 3 நண்பர்கள். அப்ப சங்கர் மற்றும் 3 நண்பர்கள். சங்கர் மற்றும் 3 நண்பர்கள் ஒரு இலந்தை மரத்தில இருந்து எத்தனை பழங்களை பறிக்கிறாங்க? 172 பழங்களை பறிக்கிறார்கள். 172 பழங்களை பறிக்கிறார்கள். பறித்து
வகுப்பில் உள்ள ஏனைய பிள்ளைகளுக்கு நல்லா விளங்கிக் கொள்ளணும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். வகுப்பில் உள்ள ஏனைய பிள்ளைகளுக்கு சங்கரோ இந்த 3 நண்பர்களோ அதுல உள்ளடங்க மாட்டார்கள். எனவே எத்தனை ஏனைய மாணவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மாணவர்களுக்கும் ஒருவருக்கு 5 என்ற வீதம் பிரித்து கொடுக்கிறார்கள். ஒரு மாணவருக்கு 5 என்ற வீதம் பிரித்து கொடுக்கிறார்கள். அப்படி 5 என்ற வீதம் கொடுத்த பிறகு அவர்களிடம் 12 இலந்தை பழங்கள் எஞ்சியிருந்தன. அப்ப மொத்த பழங்களின் எண்ணிக்கை 172. 5 என்ற விகிதத்திலே அவர்கள் ஏனைய மாணவர்களுக்கு பிரித்து கொடுக்கின்றார்கள். எஞ்சி இருக்கின்ற பழங்கள் 12. எனவே இந்த 172 இருந்து நாங்க 12 கழிக்கிற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற விடை 160. எனவே அவர்கள் பகிர்ந்து அளித்த மொத்த பழங்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்டா 160. எனவே மொத்த பழங்களின் எண்ணிக்கை, பகிர்ந்தளித்த பழங்களின் எண்ணிக்கை 160. ஒருவருக்கு கொடுத்த பழங்களின் எண்ணிக்கை 5. எனவே 160 நாங்க 5ஆல பிரிக்கின்ற பொழுது எங்களுக்கு வர விடை 32. எங்களுக்கு 32 என்ற விடை கிடைக்கப்படுகிறது. கேள்வி என்ன? சங்கரின் வகுப்பில் உள்ள பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை. அந்த மொத்த எண்ணிக்கைகளை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அப்ப 32 அப்படிங்கிற விடையும் இங்க இருக்குது. எனவே சில மாணவர்கள் வர தவறு 32 வருது. எனவே முதலாவது தெரிவுக்கு கோடு அடிச்சுட்டு போறது இல்ல. கேட்டிக்கிறான் என்ன? மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. அப்ப நாங்க சங்கரையும் மற்ற 3 நண்பர்களையும் சேர்த்தால் தான் மொத்த மாணவர்கள் வரும். இது சங்கரும் அந்த 3 நண்பர்களும் இல்லாமத்தான 32. ஆக இதுல 4 பேர் இருக்கிறாங்க, சங்கர் மற்றும் 3 நண்பர்கள். எனவே இந்த 32ஓட இந்த 4ஐயும் கூட்டி கிடைக்கிற 36ங்கிற விடதான் சங்கருடைய வகுப்புல சங்கரோட சேர்த்து மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை. ஆகவே சரியான விடை 12க்கு 36 என்பது. எனவே அடுத்த கேள்வி போகும். சரி பாருங்க, அடுத்த கேள்வி இங்கு படம் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. இந்த படத்துல வினா குறி இருக்கும் இடத்தில் வர வேண்டிய படத்தை தெரிவுகளாக தந்திருக்கிறான். அப்ப மேற்குறித்த உருவில் வினாக்குறி இருக்கும் இடத்திற்கு உகந்த பகுதி எது அப்படின்னு சொல்லி 3 படங்கள் தந்திருக்கிறான். அப்ப நீங்க இங்க தரப்பட்ட படங்களை பார்க்கிற பொழுது இந்த மாம்பழம் திரும்பி இருக்குது, இந்த குவளையும் திரும்பி இருக்கிறது, இந்த ஆப்பிளும் திரும்பி இருக்கிறது. அதாவது கண்ணாடி இல்ல காட்டுற பொழுது எப்படி திரும்பி இருக்குமோ அதே மாதிரி திரும்பி இருக்கிறது. எனவே நாங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த கோடு முன்னுக்கு இருக்க போகுது, இந்த புள்ளி இவ்வாறு இருக்க போகுது. எனவே இவ்வாறு கீறுவோம். சரிதானே? இந்த கோடு இப்படி போகும், இந்த கோடு இவ்வாறு வரப்போகுது, இந்த கோடு இந்த இடத்துல வரப்போகுது, இந்த கோடு இவ்வாறு வரப்போகிறது, இந்த கோடு இவ்வாறு இருக்க போகிறது, இந்த கோடு இவ்வாறு இருக்க போகிறது. எனவே சரியான விடை 2வது தெரிவு. எனவே மிக இலகுவாக ஒரு சில செகண்ட்களே நீங்க இதுக்குரிய விடை எடுத்துட்டு போகக்கூடியதா இருக்கும். 13வது வினாவுக்கு சரியான தெரிவு விடை இலக்கம் 2. அடுத்த கேள்வி போகும். இந்த கேள்வியில பின்வரும் உருவில் அம்புக்குறிகளால் காட்டப்பட்டுள்ள திசையில் சுழலும் 3 சில்லுகளின் ஒழுங்கமைப்பு காட்டப்பட்டுள்ளது. சில்லு A ஆனது 4 சுற்றுகள் சுழலும் போது சில்லு B ஆனது 3 சுற்றுகளும், சில்லு C ஆனது 6 சுற்றுகளும் சுழல்கின்றன. அப்ப இந்த பெட்டி இவ்வாறு 3 சில்லுகளை இணைக்குது. இந்த 3 சில்லுகளுடைய பருமனும் வித்தியாசப்படுகின்றன.
ஏங்கிறது ஒரு பருமன்லையும் பிங்கிறது பெரிய பருமன்லையும் சிங்கிறது ஆகவும் சிறிய பருமன்லையும் இருக்கிறது. அவை எந்த திசைகளில் சுழல்கின்றன என்பதையும் அம்புக்குறி மூலம் காட்டியிருக்கிறாங்க. அதுவும் முக்கியத்துவம். என சுழல்கின்ற திசையும் முக்கியத்துவம். ஒருவேளை இந்த பட்டியல் குறுக்காக இணைக்கப்பட்டிருந்தால் ஒன்றுக்கொன்று அவை சுழல்கின்ற திசைகள் மாறுபடும். அதன் பொழுது அவை இருந்த இடத்திலிருந்து ஒவ்வொன்றும் வித்தியாசமான இடத்துக்கு செல்லும். எனவே இந்த இடத்துல அந்த கவலை எங்களுக்கு தேவையில்லை என்றால் மூன்றும் ஒரே திசையில சுழலுகின்றது. மேற்குறித்த உருவின் அமைவிலிருந்து ஏ சில்லு ஏ ஒரு சுற்று சுழலும் போது மற்றைய சில்லுகளின் அமைவு எந்த படத்திற்கு சரியாக காட்டப்பட்டுள்ளது. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இந்த ஏனுடைய அந்த அம்புக்குறி இந்த இடத்துல இருக்குது. இதான் அம்புக்குறி. அப்ப ஏ ஒரு சுற்று சுற்றினால் மீண்டும் அதே இடத்துல வந்து நிக்க போகுது. எனவே தரப்பட்ட 3 விடைகளையும் அதே இடத்துல தான் இருக்குது. எனவே அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு விடையை கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்ப பாருங்க. சில்லு ஏ ஒரு முறை சுற்றுகிற பொழுது சில்லு ஏ ஆனது 4 சுற்றுகள் சுழலும் போது சில்லு பி 3 சுற்றுகளை சுற்றுகிறது. ஆகவே இந்த சில்லு ஏக்கும் பிக்கும் எவ்வாறான ஒற்றுமைன்னா சில்லு ஏ 4 சுற்றுகிற பொழுது சில்லு பி 3 சுற்றுகிறது. எனவே ஒரு முறை சுற்றுகிற பொழுது சில்லு ஏ சில்லு பி ஆனது 4ல் 3 பங்கு சுற்றி இருக்கும். அதாவது முக்கால்வாசி சுற்றி இருக்கும். இதை விளங்கிக் கொள்ளணும். சில்லு ஏ ஆனது 4 தடவை சுற்றுகிற பொழுது சில்லு பி ஆனது 3 சுற்றுகள் சுற்றுகிறது. எனவே ஏக்கு பி 4க்கு 3 என்ற அமைப்புல சரியா சுற்றுகிறது. அதாவது ஏக்கு பி 4க்கு 3 என்ற அமைப்புல சுற்றுகிறது. எனவே 4ன் மேல் 3 முக்காவாசி ஒரு சுற்று சுற்றுகிற பொழுது ஏ இந்த சில்லு பி ஆனது முக்காவாசி சுற்றி இருக்கும். எந்த திசையில சுற்றி இருக்கும்? ஏ சுற்றுகிற அதே திசையில. ஆகவே உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும். பாருங்க, இதுல இருக்கிற அம்புக்குறி முக்காவாசி சுற்றுதென்றால் இவ்வாறு பெய்த்து இந்த பீந்த இடத்துல வந்திருக்கணுமா இல்லையா? ஆகவே இந்த முதலாவதுல இருக்கிற இடம் பிழை. எனவே முதலாவது தெரிவை நாங்க ரிமூவ் பண்ணிடலாம், அகற்றி விடலாம். இரண்டாவதுல பி என்ற இடத்துல இருக்குது, மூன்றாவதுலயும் பி என்ற இடத்துல இருக்குது. எனவே இப்ப முதலாவது விடையை நீக்கிட்டம். இருக்கிற 2 தெரிவுகளில் 2 அல்லது 3 என்ற விடைகளில் ஒன்றுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். இதே மாதிரி பாருங்க, ஏ மற்றும் சி ஒப்பிட்டு பாருங்க. ஏ தான் ஒரு முறை சுற்றுகிற பொழுது ஏ சார்பா தான் நீங்க மற்ற சுள்ளிகளின் சுழற்சியை கணிக்க போறீங்க. சரியா? சரி. எனவே ஏ ஒரு முறை சுற்றுகிற பொழுது பி ஆனது எத்தனை தடவை சுற்றுதுன்னு சொல்லி சொன்னா அதுதான் கேள்வி. ஆனா உண்மையில ஏ 4 தடவை சுற்றுகிற பொழுது பி ஆனது 6 தடவைகள் சுற்றுகிறது. எனவே அந்த ஏக்கும் பிக்குமான விகிதம் வந்து என்னன்னு பார்க்கிற பொழுது ஏக்கு 4 பிக்கு 6. ஆகவே நீங்க இந்த 6 4ஆல பிரிச்சீங்கன்னா 1.5 வரும். 1.5 வரப்போகுது. 6 4ஆல பிரிச்சீங்கன்னா 1.5 வரப்போகுது. அதாவது ஏ ஆனது ஒரு முறை சுற்றுகிற பொழுது ஒரு சுற்றை சுற்றுகின்ற பொழுது சி ஆனது 1.5 சுற்றுகளை சுற்றி இருக்கும். இது விளங்கிச்சுதா? ஆகவே இந்த அம்புக்குறியை பாருங்க. சீல இருக்கிற இந்த அம்புக்குறியை பாருங்க ஒரிஜினல் படத்துல. இந்த அம்புக்குறி ஒரு முறை சுற்றுகிற பொழுது அவ்வாறு சுற்றிட்டு வந்து பழையபடி அதே இடத்துல இருக்குமா இல்லையா? சரி, இப்ப ஒரு சுற்று சுற்றி முடிஞ்சது. பிறகு நடக்கும்? திருப்பி அரை சுற்று சுற்றுகிற பொழுது இவ்வாறு இந்த இடத்துக்கு வந்து இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆகவே இப்ப இரண்டாவது இடத்தை பாருங்க. இரண்டாவது படத்துல அந்த சீடு அம்புக்குறி இருக்கிற திசை இந்த இடத்துல இருக்குது. அது பிழை. உண்மையில இந்த இடத்துல வந்திருக்கணும் இல்லையா? எனவே மூன்றாவது தெரிவுதான் சரி. எனவே 14வது வினாவுக்கு மிக பொருத்தமான விடை 3. அடுத்த வினாவுக்கு போவோம். வினா இலக்கம் 15. சரி, இதுல என்ன கேட்டுக்கிறான்னு சொல்லி சொன்னால், புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் 12 மாணவர்களில்
6 மாணவர்கள் வினாத்தாள் ஒன்றுக்கு 70 கூடிய புள்ளிகளை பெற்றுள்ளனர். அப்ப மொத்தமாக எத்தனை மாணவர்கள் இருக்கின்றார்கள் சொன்னா 12 மாணவர்கள் இருக்கின்றார். 12 மாணவர்கள். இதுல உங்களுக்கு தெரியும் புலமை பரிசு பரீட்சை வினாத்தாள் 1 வினாத்தாள் 2 2 வினாத்தாள் இருக்கும். இதுல 6 மாணவர்கள் வினாத்தாள் ஒன்றுக்கு அந்த 12 பேர்ல 6 பேர் பகுதி 1ல 70க்கு மேல புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். 8 மாணவர்கள் வினாத்தாள் 2ற்கு 70 கூடிய புள்ளிகளை பெற்றுள்ளனர். அப்ப நாங்க 6 மாணவர்கள் எடுத்துக்கொள்வோம். இவ்வாறு 6 மாணவர்கள் எடுத்துக்கொள்வோம். 3 மாணவர், 4 மாணவர், 5 மாணவர், 6 மாணவர். இந்த 12 பேர்ல 6 மாணவர்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த 6 பேர்ல இந்த 6 பேரை மட்டும் எடுத்துக்கொண்டால் இந்த 6 பேரும் நாங்கள் கற்பனை செய்வோம். இந்த 6 பேரும் பகுதி 1ல 70க்கு மேல எடுத்தவர்கள் வச்சுக்கொள்வோம். பகுதி 1ல 70க்கு மேல எடுத்தவர்கள் இந்த 6 பேரையும் நாங்கள் கற்பனை செய்வோம். அப்படியாக இருந்தால் எஞ்சிய 6 பேர் மொத்தம் 12 பேர் தானே, அவர்கள் பகுதி 1ல 70 அல்லது 70க்கு கீழே எடுத்த ஆக்கள் நாங்கள் கற்பனை செய்ய முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்றது 12 பேர்ல 6 பேர் தான் எடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த முதலாவது இருக்கின்ற இந்த 6 பேரையும் நாங்க 70க்கு மேல் எடுத்தாங்கன்னு சொன்னா இரண்டாவதாக இருக்கிற மிச்சம் 6 பேரும் 70க்கு மேல எடுக்கல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவோம். சரி, இப்ப அப்படி இருக்கிற பொழுது இந்த 12 பேர்ல இந்த மொத்தம் 12 பேர்ல வினாத்தாள் 2ற்கு 70 கூடிய புள்ளிகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 8 பேர். சரியா? அடுத்து சொல்றான், இப்பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு வினாத்தாளிலேனும் குறைந்தபட்சம் 70 கூடிய புள்ளிகளை பெற்றிருந்தால் இரு வினாத்தாள்களிலும் 70 கூடிய புள்ளிகளை பெற்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை என்ன என்பதுதான் கேள்வி. அப்ப 12 பேர் இருக்கிறாங்க. இந்த 12 பேர்ல எல்லா பிள்ளையும் பகுதி 1லேயோ பகுதி 2லேயோ 70க்கு மேல குறைஞ்சது ஒரு பேப்பர்ல சரி எடுத்திருக்கும். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இந்த முதல்ல பார்ட் 1ல எடுத்த அந்த 6 பிள்ளைகளும் 70க்கு மேல் எடுத்த அந்த 6 பிள்ளைகளும் எல்லா பிள்ளைகளும் பார்ட் 2ல 70க்கு மேல எடுத்திருக்க முடியாது. சரியா? ஆகவே இப்ப நாங்க செய்யலாம், இந்த எஞ்சிய 6 பேர்ல அந்த 6 பேரும் பார்ட் 2ல 70க்கு மேல எடுத்தாங்கன்னு நாங்க இப்ப கற்பனை செய்வோம். அப்படி இருந்தால் 2 பேர் என்ன செய்யறாங்க, 8 பேர்ல 6 பேர் பார்ட் 2ல 70க்கு மேல எடுத்து கற்பனை செய்வோம். அப்படியாக இருந்தால் இப்ப இதுல 2 பேர் கட்டாயமாக பகுதி 1லையும் பகுதி 2லையும் என்ன செஞ்சிருக்கணும், 70க்கு மேல புள்ளிகள் எடுத்திருக்க வேண்டும். எனவே அதுதான் கேள்வி. 15வதுக்கான விடை 1வது விடை 2 மாணவர்கள். சரியா? சுருக்கமா சொல்றதாக இருந்தால் பகுதி 1ல 6 மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க, பகுதி 2ல 8 மாணவர்கள் எடுத்திருக்கிறாங்க. பகுதி 1ல எடுத்தாக்கள் 6 பேர் மட்டும்தான் நாங்க எடுத்துக்கொண்டால் எஞ்சிய 6 பேரும் பகுதி 1ல எடுக்கலன்னு வச்சுக்கொள்ளும், 70க்கு மேல எடுக்கலன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப எல்லா பிள்ளைகளையும் நாங்க உள்ளடக்கணுமாக இருந்தால் நாங்க முதல்ல எடுக்காத அந்த 6 பேரையும் பகுதி 2ல 70 எடுத்ததாக நாங்க கட்டாயம் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா மொத்தம் 8 பேர்ல எடுத்துக்கிறாங்க. எனவே இவர்களில் இந்த 12 பேரில் 2 பேர் சரியா கட்டாயமாக மற்ற பகுதியிலையும் 70க்கு, அதாவது 2 பேப்பர்லையும் 70க்கு மேல எடுத்திருக்கணும். எனவே விடை 2வது. அடுத்த கேள்வி போவோம். 16வது வினா. சரி, இப்ப இதுல ABCD என பெயரிடப்பட்டுள்ள 4 பொருட்களின் நிறைகளை ஒரு தராசை பயன்படுத்தி ஒப்பிடுதல் பின்வரும் உருக்களில் காட்டப்பட்டுள்ளது. இப்ப நாங்க
ஏயும் பியையும் பார்ப்போம். ஏயும் பியையும் பார்க்கிற பொழுது ஏ நிறை கூடியது பியிலும், பிசியை பார்க்கிற பொழுது பி நிறை கூடியது சியிலும், டியையும் ஏயும் பார்க்கிற பொழுது டி நிறை கூடியது ஏயிலும். சரியா? அதற்கேற்ப நிறை குறைந்த பொருளிலிருந்து நிறை கூடிய பொருள் வரை உள்ள ஒழுங்குமுறை யாது அப்படின்ற 3 தெரிவுகளை தந்திருக்கிறான். அப்ப நாங்க பார்ப்போம் நிறை குறைந்தது இதுல எதுன்னு பார்ப்போம். இப்ப இதுல கவனிச்சு கொள்ளுங்க. நான் ஒரு அம்புக்குறிய போடுறேன். எப்படி போடுறேன்? நான் நிறை இந்த அம்புக்குறியில தலை இருக்கிற பக்கம் நிறை கூடிக்கொண்டு போகுது அப்படின்னு நீங்க கற்பனை செய்யுங்க. இப்ப நான் ஏயும் பியையும் ஒப்புற பொழுது உண்மையில பிக்கு குறைவு, ஏக்கு கூட. ஏக்கு கூட. இப்படி நான் பிய முன்னுக்கும் அம்புக்குறியிட வால் பக்கமும் ஏ அம்புக்குறியிட தலை பக்கம் போடுறேன். ஏனால் அம்புக்குறியிட தலை பக்கமாக நிறை அதிகரித்து செல்லுகிறது அப்படின்ற முடிவுக்கு வருவோம். சரி, இப்ப பியையும் சியையும் ஒப்புற பொழுது பிக்கு கூட. எனவே சியை நாங்க ஒரே இந்த 4 ABCD ஆகியவற்றை நாங்க ஒரே லைன்ல எடுக்கணும். அப்ப பிக்கு இடது பக்கமாக சியை போடுறேன். சரிதானே? சரி, அடுத்ததை பாருங்க. அப்ப இந்த படத்துக்கும் சரி, இந்த படத்துக்கும் சரி. இப்ப டியையும் ஏயும் ஒப்புற பொழுது டிக்கு பாரம் கூட. ஆகவே ஏக்கு வலது பக்கமாக டி இருக்கணும் இல்லையா? ஏக்கு வலது பக்கமாக டி இருக்கணும். எனவே இந்த ABCD 4 ஒரே நேர்கோட்டில் கொண்டுட்டோம். இப்போ உங்களுக்கு குறைந்ததிலிருந்து கூடிய ஒழுங்கு கிடைக்கப்பட்டு விட்டது. அதுதான் CBAD. இரண்டாவது விடைய பாருங்க, CBAD. எனவே நீங்க இந்த மாதிரி ஒப்பிடக்கூடிய கேள்விகள் வந்தால் எல்லாவற்றையும் இந்த மாதிரி நிறைகளாக இருக்கலாம், வேறு கேள்விகளாக இருக்கலாம். சரியா? பாரம், ஒரு மனிதனுடைய உயரம் அல்லது பிள்ளைகளுடைய நிறை, இப்படிப்பட்ட இதுகளாக கூட இருக்கலாம். சரியா? ரைட். இவ்வாறு வார பொழுது நீங்க எல்லாவற்றையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே வரிசையில் எடுத்துக்கொள்ளணும். இவ்வாறு எடுக்கிற பொழுது உங்களுக்கு விடை எடுக்கிறது ஈஸியா இருக்கும். அந்த விட CBAD இந்த இரண்டாவது தெரிவாக இருக்கிறது. எனவே 16வது விடை தெரிவு 2, CBAD. ஆகவும் நிறை கூடியது டி, ஆகவும் நிறை குறைந்தது சி. அடுத்த ஒழுங்கல்ல பியும் ஏயும் நடுவில் வருது. 17வது கேள்வி போகும். கவனிங்க. ஒரு தடித்த தாளில் இருந்து வெட்டப்பட்ட 5 வடிவங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ABCDE சொல்லி 5 வடிவங்கள். ஒரு செவ்வகத்தை செய்வதற்கு அவற்றில் எந்த 3 வடிவங்களை அடுத்து வைத்தல் வேண்டும்? ஒரு செவ்வகம் சிறிதாக இருந்தால் இப்ப நீங்க பார்க்கிற பொழுது இப்ப ABD பாருங்க, தரப்பட்ட தெரிவுகள் இருந்து பார்க்கிற பொழுது A வருது, B எடுத்துக்கொண்டால் D சொல்றான். இதுல இப்ப இந்த A 3லையும் இருக்குது. எனவே கட்டாயம் உள்ளடங்கப்படுதுங்கிறது அவங்களோட முடிவுக்கு வரக்கூடியதா இருக்கும். இதை எப்படி செவ்வகமா மாத்தலாம்னு சொல்லி சொன்னா பாருங்க, இதுல ஒரு இதை பொருத்தக்கூடியதா இருக்கும். சரியா? சரி, அடுத்தது இப்படி ஒண்ண பொருத்தக்கூடியதா இருக்கும். இது ஒரு செவ்வகமாக மாறிவிட்டது. எனவே அந்த விடை இருக்குதாண்டா? இல்ல. ஏயோட இந்த ஈயும் டியும் தரப்பட்ட விடை இல்லை. சரியா? எனவே ABDயை வச்சு எங்களால செய்ய முடியாம இருக்கும். எனவே தரப்பட்ட தெரிவுகள் என்ன பார்க்கணுமாக இருந்தால் ஏயோட இதை நீங்க இந்த படத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சி என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்? நாங்க இவ்வாறு பொருத்தக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒன்றை பொருத்த முடியுமா? முடியாதா? முடியும். இந்த டிய நாங்க தலைகளா கொண்டு இவ்வாறு பொருத்தக்கூடியதா இருக்கும். எனவே இது சி, இது டி. எனவே ஒரு செவ்வகம் கிடைக்கப்பட்டு விட்டது. ஆகவே ACD
டிங்கிறது தான் விட. பிய பொறுத்துறதுக்கு மாதிரியான அமைப்புகள் இங்க இல்லை. சரியா? சரி. எனவே சரியான விடை இரண்டாவது தெரிவு. ஏசிஇ பொருத்துவதற்கு கஷ்டமா இருக்கும். ஏனால் உங்களுக்கு தெரியும் ஈங்கிறது வந்து முழுமையாக வெட்டப்பட்ட ஒரு பகுதியா இருக்குது. இந்த இடத்துக்கு அரைவாசியாக வெட்டப்பட்ட இந்த இடத்துக்கு அரைவாசியாக வெட்டப்பட்ட ஒரு பகுதி தான் தேவை. முக்கோண பகுதி ஒன்று தான் தேவை. எனவே டி கட்டாயம் இருக்கணும். எனவே இந்த விட பிழை. எனவே 17வது வினாவுக்குரிய சரியான விடை 2. அடுத்ததை பாருங்க. 18வது வினாவை பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள சதுர முகி வடிவுள்ள ஒரு மரக்குற்றியில் இருந்து ஒரு பகுதியை அகற்றிய பின்னர் எஞ்சியுள்ள பகுதி காட்டப்பட்டுள்ளது. அதில் எத்தனை முகங்கள் உள்ளன? உங்களுக்கு தெரியும் ஒரு சதுர முகியில வந்து 6 முகங்கள் இருக்கின்றன. ஒரு சதுர முகியில் 6 முகங்கள் இருக்கின்றன. எனவே அந்த சதுரமுகியில இவ்வாறு ஒரு பகுதியை தான் வெட்டி அகற்றி இருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு பகுதியை வெட்டி அகற்றி இருக்கிறார்கள். இது விளங்கிச்சுதான். எனவே ஒரு சின்ன துண்டை வெட்டி அகற்றுகிற பொழுது இப்ப மேல் பக்கத்துல ஒரு துண்டு போயிருக்குது. இருந்தாலும் அந்த மேல் முகம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. விளங்கிச்சுதான். சரி, இந்த பக்கத்துல ஒரு துண்டு தான் போயிருக்குது. இருந்தாலும் அதனுடைய முகம் இருந்து கொண்டிருக்கிறது. ரைட். அதே மாதிரி இந்த பக்கத்துல ஒரு துண்டு தான் போயிருக்கு, அதனுடைய முகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சதுர முகியினுடைய உண்மையில இருக்கிற அந்த 6 முகங்களும் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது தவிர வெட்டப்பட்ட பிறகு சிறிய முகங்களும் புதிதாக தோன்றியிருக்கின்றன. 3 முகங்கள் தோன்றியிருக்கின்றன. ஆக அதனிடம் உள்ள முகங்களின் எண்ணிக்கை 6 + 3. சரியான விடை 3வது தெரிவு 9ங்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும் 3ங்கிறது எப்படியும் பிழை. 6ங்கிறது ஏற்கனவே சதுரமுகியில் இருக்கிற முகங்களின் எண்ணிக்கை 6. எனவே அதை விடத்தான் கூட விட வரப்போகுது. எனவே 2வது தெரிவும் பிழை. நீங்க எண்ணியெல்லாம் பார்த்துட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 9வது அப்படிங்கிற அந்த 3வது தெரிவுக்கு நீங்க 9 முகங்கள் அப்படிங்கிற அந்த 3வது தெரிவுக்கு நீங்க ஈஸியா போயிடலாம். சரி, நாங்க 19வது கேள்விக்கு வருவோம். இரு கோல் துண்டுகளை ஒன்றுடன் ஒன்று மூட்டி ஒரு தனித்துண்டாக செய்வதற்கு 5 நிமிடம் எடுத்தது. அத்தகைய 6 கோல் துண்டுகளை ஒன்றோடொன்று மூட்டி ஒரு தனித்துண்டாக தயார்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அப்ப 6 கோல் துண்டுகள் இருக்குது. இவ்வாறு 6 கோல் துண்டுகள் இருக்கின்றன. சரி, இந்த 6 கோல் துண்டுகள்ல 2 துண்டுகளை மூட்டுவதற்கு 5 நிமிடங்கள் எடுக்குது. சரியா? இப்ப துண்டு இலக்கம் 1, 2வது துண்டு, 3வது துண்டு, 4வது துண்டு, 5வது துண்டு, 6வது துண்டு. இப்ப இந்த 1ஐயும் 2ஐயும் மூட்டுவதற்கு எவ்வளவு டைம் எடுக்க போகுது? 5 நிமிடம் எடுக்க போகுது. அதே மாதிரி இப்ப இது 2ஐயும் மூட்டியாச்சு. இப்ப 2ஓட அந்த 3 சேர்க்க போறீங்க, ஜாயின் பண்ண போறீங்க. அதுக்கு 5 நிமிடம் எடுக்க போகுது. அதே மாதிரி 4வதையும் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க, 5 நிமிடம் எடுக்க போகுது. 5வது ஜாயின் பண்றதுக்கு 5 நிமிடம் எடுக்க போகுது. 6வது ஜாயின் பண்றதுக்கு 5 நிமிடம் எடுக்க போகுது. எனவே கோள்களின் எண்ணிக்கை 6, அதுல இந்த 1 கழிச்சீங்க என்றால் 5 வரப்போகுது. எனவே மூட்டுகளின் எண்ணிக்கை 5. எனவே கோள்களின் எண்ணிக்கை 6 என்றாலும் மூட்டுகளின் எண்ணிக்கை 5. 6ல இருந்து நீங்க 1 கழிச்சிருக்கணும். சரிதானே? சரி. எனவே ஒரு மூட்டுக்கு 5 நிமிடம். எனவே 5 மூட்டுகளுக்கும் மொத்தமாக 25 நிமிடங்கள் வரும். எனவே முதலாவது விட தான் சரியான விடை. இப்ப ஒரு மூட்டை ஏற்படுத்துவதற்கு 2 கோல் தேவை மினிமம். சரியா? சரி. இப்ப அந்த 2 கோள்களையும் தனித்துண்டாக மூட்டுறதுக்கு எங்களுக்கு 5 நிமிடம் எடுக்கிறது. இவ்வாறு போற பொழுது மொத்தம் 6 கோள்கள். எனவே 5 முறை நாங்க மூட்டணும். தனித்தனியாக மூட்டுறதாக இருந்தால் 1க்கு 5 நிமிடம் என்றால் 5க்கும் 25 நிமிடங்கள் எடுக்கும். எனவே 2வது 30 நிமிடங்கிறது போல 35ங்கிறதும் போல. 20வது கேள்விக்கு வருவோம். பின்வரும் நிகழ்வுகளை அவை நிகழத்தக்க ஒழுங்குமுறைக்கு ஏற்ப வரிசைப்படுத்துக. ஏ, பாடசாலைக்கு செல்ல தொடங்குதல். பி, வயது 13 பாடசாலை கனிஷ்ட கைப்பந்தாட்ட குழுவில் சேர்தல்.
சி புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி அடைந்து வேறொரு பாடசாலைக்கு செல்லல். டி தண்ணீரிலும் பார்க்க தன்னிலும் பார்க்க 2 வயது இளைய சகோதரியின் பிறப்பு. வந்து தரம் 11 தேசிய மட்ட பரீட்சைக்கு தோற்றுதல். இப்ப பாருங்க, பாடசாலைக்கு செல்ல தொடங்குதல் குறிப்பாக என்ன வயதுல நடக்கும்னு சொன்னால் 5 வயதுல நடக்கும். பி வயது 13 பாடசாலை கனிஷ்ட கைப்பந்தாட்ட குழுவில் சேர்தல் என்பது வயதை தந்துட்டான், எனவே 13 வயதில் நடக்கும். புலமை பரிசில் பரீட்சைக்கு சித்தியடைந்து வேறொரு பாடசாலைக்கு செல்றது, நீங்க புலமை பரிசில் பரீட்சை சாதாரணமாக தோற்றுகிறது 10 வயதுல. எனவே நீங்க அடுத்த வருடம் தான் போறீங்க, உங்களோட 11வது வயதோ அல்லது 10வது வயதோ அமைய போகுது. அதுக்கு டிய பாருங்க, தன்னிலும் பார்க்க 2 வயது இளைய சகோதரியின் பிறப்புண்டா, நீங்க எத்தனை வயதா இருக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒன்று பிறக்கும்? நீங்க 2ஆ இருக்கிற பொழுதுதான் உங்களுக்கு பிறக்குன்னு சொல்றான். சரியா? இப்ப 2 வயது இளமையா இருக்கிற தங்கச்சி பிறக்கும்னா நீங்க 2 வயசா இருக்கிற பொழுது உங்களுக்கு தங்கச்சி பிறந்திருக்கும். எனவே அப்ப உங்களோட வயது 2ஆ இருந்திருக்கும். அடுத்து தரம் 11 சொன்னா உங்களுக்கு தெரியும் 16 வயதுல பொதுவாக. இருந்து பார்க்கிற பொழுது சரியா, அப்ப ஒழுங்குமுறைக்கு ஏற்ப வரிசைப்படுத்துகன்னு தந்திருக்கிறான். ஆக முன்னுக்கு குறைந்த வயதுல வர வேண்டியது ஏ. சரியா? அப்படி ஏல தொடங்குற ஒரே ஒரு விட எத்தனைன்னு சொன்னா அது முதலாவது விட 1 மாத்திரம் தான் இருக்குது. நீங்க மற்றத கணித்து போடலாம், உங்களுக்கு நேர பற்றாக்குறை இருந்தால் அந்த விடைக்கு நீங்க போயிட்டு போயிடலாம், இருந்தாலும் ஈஸியா செக் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது டி வருதான்னு பாருங்க. சாரி, முதலாவது விட இது இல்ல, இந்த விட வருது இல்லையா? இரண்டாவது விட 2ல 2 ஆப்ஷன் இருக்குது. டியை பாருங்க, முதலாவது டி இல்லையா? ஓகே, அப்ப முதலாவது விட பிள்ளை ஏல தொடங்குறான் 5 வயது அப்படின்னு தொடங்குறான், அது பிள்ளை. டியை பாருங்க 2 வயதுல தொடங்குது. அடுத்தது ஏ 5வது வரணும் இல்லையா? எனவே டி ஏ. அடுத்ததை பாருங்க, ஐந்து வயது. அடுத்தது 10 அல்லது 11 சி. அடுத்தது 13 வயது பி. அடுத்தது 16 வயது இ. எனவே மிகச்சரியான விடை இந்த 2வது தெரிவு. மிகச்சரியான விடை 2வது தெரிவு. 20வது வினாவுக்கான சரியான ஆப்ஷன் டி ஏ சி பி இ. எனவே முதலாவது தெரிவு பிள்ளாண்டு நீங்க முடிவுக்கு வரலாம். என்று சொன்னால் ஏல தொடங்குறான், அது 5 வயதுன்னு சொல்லுது. சரியா? ரைட், டில தான் தொடங்கி இருக்கும்.